என்ன பத்தி என்கிட்ட கேட்கறத விட அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அச்சச்சோ! அவரா? அவர் ரொம்ப மோசமானவராச்சே! அப்படின்னு. அந்த மாரி தான் வந்துட்டு நம்முடைய ஆப்கானிஸ்தான். அடுத்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இவங்களால வந்து பல பேருடைய தூக்கம் கெட்டு போயிருக்குது. கனவுல டப்புன்னு எந்திரிச்சு, ஐயய்யோ! என்னைய ஆப்கானிஸ்தான் தோற்கடிச்சுட்டாங்க அப்படின்னு அலறாத டீமே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு க்ரோன் நேஷன் இது. க்ரோயிங்ன்னே சொல்ல முடியாது. இப்ப அவங்க ஒரு க்ரோன் டீமா இருக்கிறாங்க. சோ இன்டர்நேஷனல் அரேனால இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஏசியா கப் 2025 என்ன மாதிரி ஒரு ஸ்குவாட வச்சிருக்காங்க, அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லா விஷயத்தையும் வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைட் பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா. ரைட். சோ இவங்களுடைய கேப்டன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ரஷீத் கான் ஒரு சூப்பர்பான ஒரு கேப்டனா இன்னைக்கு வந்து வலம் வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய இந்த growth வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு பிளேயர், ஒரு பவுலர்ன்றதை தாண்டி ஆல்ரவுண்டராகவும் இருக்கிறாரு, கேப்டனாகவும் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம். செமி ஃபைனல் வரைக்கும் வந்த T20 2024 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த செமிஃபைனலை தாண்டி ஃபைனலுக்கு போவான்னு பல பேர் ஆசைப்பட்டப்ப அது நடக்காம போயிருச்சு. பட் இருந்தாலும் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு மிகப்பெரிய டார்க் ஹார்ஸ் தான் அப்படின்றதுல யாரும் வந்துட்டு மாற்று கருத்தை சொல்ல முடியாது. ஒரு காலத்துல வந்துட்டு இவங்க எப்பேற்பட்ட சாதாரண டீம் இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் சக்தியா மாறிடுறாங்க அப்படின்னா அந்த டீமுடைய அந்த கோச்சிங் ஸ்டாஃபுடைய அந்த நேஷன்ல கூடிய ரசிகர்களுடைய எல்லா சப்போர்ட்டுமே தான் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட இந்த டீம் T20 இன்டர்நேஷனல்ஸ் வந்துட்டாலே ஒரு சூப்பர்பான டீம். இன்னும் இந்தியாவை மட்டும் இவங்க தோக்கடிக்கலன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஏசியா கப்ல நிறைவேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுப்பாங்கிறது மிக முக்கியமான விஷயம். பிகாஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா ஒரு ஒரு பைலேட்டரல் சீரிஸ் அப்படி இப்படி கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டத்திலும் கஷ்டமா இருக்க காரணத்தினால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் 9 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அது வந்து நீங்க பாகிஸ்தான் அப்படியே விழுந்துட்டு போதும்னு சொல்லலாம், ஆப்கானிஸ்தான் வளர்ந்துட்டே போதும்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு பாகிஸ்தான் தோத்தா சந்தோஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கு. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா 12 மேட்சஸ்ல அவங்க 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க T20 இன்டர்நேஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் இவங்களுக்கு மேல இருந்த டீம் ஒரு காலத்துல. இன்னைக்கு அவங்கள தாண்டி இவங்க T20 இன்டர்நேஷனல்ஸ் வருவதற்கான எல்லா இதையும் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க தங்களுக்கே அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ட் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல 8 மேட்ச்ல 3 முறை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த ஏசியா கப்ல இருக்கக்கூடிய இந்த டீம்ஸை விட இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குங்கிறதையும் நம்ம வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இப்பவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த ப்ரிவியூக்கு ஒரு நல்ல ஆரம்பமா உங்களுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த டீம் எப்ப இந்த ஏசியா கப் போன்ற ஒரு கப்பை அடிப்பதற்கான ஒரு அணியா மாறும் அப்படின்னா, அவங்களுடைய மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களுடைய இன்னும் சில வருடங்கள்ல ரிட்டையர்மெண்ட் சில வீரர்கள் இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடுவோம் பான்ற மாதிரி இருக்கக்கூடிய பிரைம் டைம்ல இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்க. இதுதான் சரியான 2 வருடங்கள். இந்த 2025 ஏசியா கப்பா இருக்கட்டும், 2026ல வரப்போற T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுடைய பிரைம் டைம். அவங்களுடைய தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதை விட பெட்டர் பிளேயர்ஸ் நாளைக்கு வரலாம். பட் இப்ப இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட் அது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல இப்போ பார்க்க போறோம். ஏன்னா ஒரு முறை பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல்ன்ற ஒருத்தர் இந்த டீமை தோக்கடிச்சு காட்டினார். ஒத்த கால்ல ஓடவே முடியாது, அதனால நின்று அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி காலுக்கு இவங்க போட்டு போட்டு ரன்ஸை கொடுத்து அந்த மாதிரி சில பாடங்களை இவங்க கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் கூட இவங்க எப்படி தோத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அதுல இருந்து இப்ப என்னென்ன வருது, ரைட்? இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ஸ்பின்னு தாங்க இவங்களுடைய ஸ்ட்ரென்த். முஜிபுர் ரஹ்மானா இருக்கட்டும், முகமது நபியா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், இவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே வளர்ந்துட்டே தான் போகுது. ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்றதே வந்து ஒரு பேஸான விஷயம் ஒரு ஸ்பின் கண்ட்ரியா வருவதற்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்டினென்ட் பிச்சஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ஸ்ல விளையாடக்கூடிய டீம்ஸும் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டீம்ஸா வரனால, அவங்க ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா நல்லா விளையாடுற டீம்ஸா வரனால, அவங்களுக்கு எதிர்ப்பா நம்ம போய் விளையாடும் போது அவங்கள ஸ்பின்ல தோக்கடிச்சு காட்டுறதுங்கிறது வந்து ஒரு பழக்கமாவே போறனால இவங்களுடைய ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இந்த பிச்சஸ் ஒரு பெஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்பவுமே. ஆன் எனி அதர் பார்ட் ஆஃப் த பிளானட்டை விட இது அவங்களுடைய கோட்டை. அதுல போட போறேன்டா அவங்க டீமுக்குள்ள ஒரு ஓட்டை அப்படின்னு கிளம்பி வராங்க. அடுத்த 7 டீம் அடிச்சு வர முடியுமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ரஷீத் கான், நூர் அஹமத், முஜிபுர் ரஹ்மான் போன்ற இந்த மிடில் ஓவர்ஸ்ல பவர் பிளேல எல்லா ஃபேஸ்லயுமே பவுலிங் போடக்கூடிய இந்த 3 வீரர்களாக இருக்கக்கூடிய இவங்களை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் டேக்கிங் மெஷினா இருக்கக்கூடிய இந்த நூர் அஹமத் தான் வந்து பாயிண்ட் அவுட்டா நம்ம சொல்லலாம். அதுவும் ஐபிஎல்ல இந்தியால போய் நம்ம சிஎஸ்கே கூட விளையாடுவதற்கான வாய்ப்புகள் ஒரு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் ரஷீத் கான் ஐபிஎல் ஆல்ரெடி ஒரு ஹீரோ. ஸோ இந்த வீரர்கள் தான் வந்து இவங்களுடைய மெயின் ட்ரம்ப் கார்ட்ஸ். இந்த ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ண போறாங்க, அதுதான் இவங்களுடைய இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபேட்டை வந்து முடிவு பண்ணும். நம்மளுடைய யங் கசன்ஃபார் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு யங்கான ஆளா வந்திருக்காரு. அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷரஃப்தீன் வந்திருக்காரு. ஸோ இந்த ஆப்கானிஸ்தும் வந்து ஒரு நல்ல ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. பட்
மெயின் 3 அவங்க 3 பேர் தான். இத தாண்டி அவங்களுடைய பிக் பிளஸ் என்ன அப்படின்னா, அந்த ஆல் ரவுண்ட் டெப்த். பேட்டிங் வந்து இந்த 5, 6, 7ல முடிஞ்சிராது. 8 வரைக்கும் 9 வரைக்கும் நான் அடிச்சு நவுத்திட்டே இருப்பேன் சார். எதுக்கு நாங்க கிளம்பவே மாட்டோம். எந்த பையன் நேர்ல வந்தா நெஞ்ச நிமித்தி வந்து நின்னு பேட்டிங்க பண்ணி போய்க்கிட்டே இருப்போம் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய ஆப்கானிஸ்தானுடைய அந்த பேட்டிங், அதுவும் முக்கியமா முகமது நபி த மிஸ்டர் டிபெண்டபிள் இருக்கிறாரு. ஸோ இது போன்ற வீரர்கள் இருக்கிறது, கரீம் ஜனத், குலாப்தீன் நெய்ப்லாம் வந்து நல்ல பேட்டிங். இந்த ஒரு வந்து ஆர்ம் செட் காட்டினாருன்னா கண்ணை தூக்கி போட்டாருன்னா தலையை அவ்வளவுதான் டப்ப 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 டப்பன்னு சுட்டு போயிட்டே இருப்பாரு குலாப்தீன் நெய்ப்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுடைய பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ இந்த ஐபிஎல் இருக்கக்கூடிய கிரைண்டிங், இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய பேட்டிங் டெப்த் இதெல்லாம் பயன்படுத்தி எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானால இந்த ஏசியா கப் 2025ல என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு குர்பாஸ் செஞ்சுரி வேணுங்க. ரஹமனதுல்லா குர்பாஸ் வந்து ஒரு செஞ்சுரியை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து இந்த 80s 70s வேணாம் குர்பாஸ், ஒரு ஏசியா கப் செஞ்சுரி எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்றத கேட்டுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஆப்கானிஸ்தானுடைய வீக்னஸை கேட்கணும்னு நினைச்ச நீங்க டக்குன்னு கேளுங்க, பிகாஸ் வீக்னஸ் ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு. இவங்களுடைய வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ் நான் எதிர்பார்க்குற இந்த குர்பாஸே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை ஒரு 150 கிட்டலாம் கொண்டு போறதுக்கு தடுமாறுறாரு. 130s தான் இன்னொரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அப்புறம் நீங்க இப்ராஹிம் சத்ரான் எடுத்துக்கிட்டோங்க, இல்ல வந்துட்டு அத்தால், கரீம் ஜனத், இவங்க குல்பாதீன் நெய்ப் அண்ட் முகமது நபியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 110, 120, 130, அதிகபட்சம் 135 ஸ்ட்ரைக் ரேட். அந்த 135 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கிற முகமது நபியை தாண்டி அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இன்ன வரைக்கும் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல வரல. ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கரியர்ல வந்துட்டு எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்காங்க. பட் ரீசெண்ட் 2 இயர்ஸ்ல அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அலாங் வித் குளோபல் T20 கிரிக்கெட் பார்க்கும்போது மேபி அவங்க இப்போ கொஞ்சம் க்ரோ ஆகிறனால அவங்களுடைய ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த ஏசியா கப் 2025 ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ டெம்பரமெண்ட்டை காட்டி கண்டிப்பா பொறுமையா விளையாடி 20 ஓவர் நம்ம பேட்டிங் பண்ணணும்ன்ற ஒரு இதுல சேசிங்லாம் வச்சோம். நம்ம பொறுமையா அதை எப்படி பிளான் பண்ணி பண்ண போறோம்ன்ற விஷயங்களை மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் செஞ்சிருவாங்க சார். அதெல்லாம் கவலையே கிடையாது. பேட்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா டோர்னமெண்ட்டில் ஒரு மிக முக்கியமான சக்தியாக கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் இந்த முறை வருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு, அவங்களுடைய இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ற இந்த T20 வேர்ல்டு கப் 2024 மொமெண்டம் அப்படியே எடுத்துட்டு வரணும். அதை விட்டுறவே கூடாது அப்படின்றத விட்டுறாத குமாரே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.